7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். தொடரும் வெளிச்சத்தில் தீர்வுகள் பகுதியை பார்க்கலாம். என் அருமை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்களை இந்த காலை வேளையிலே தீர்வுகள் நிகழ்ச்சிக்காக வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு வணக்கம் கூறி மகிழ்கின்றேன். நேரத்தை பற்றிய சிந்தனைகளை கடந்த பல தினங்களாக நாம் பேசி வருகிறோம், சிந்தித்து வருகிறோம். அதை பற்றிய புதிய பார்வைகளை நாம் பார்த்து வருகிறோம். நேரத்தை பற்றிய சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். நாம் இணைந்து பயணிக்கிறோம். நேரத்தை அனகொண்டா போற விழுங்குகிற விஷயம் ஒன்று இருக்கிறது என்றால் அது தூக்கம். தூக்கம் என்பது ஒரு அவசியமான விஷயம். அதை எப்படி அனகொண்டாவோடு ஒப்பிடலாம் நீங்கள் என்று கேட்கலாம். அளவான தூக்கம்தான் அனுமதிக்கப்பட்ட தூக்கம். அளவுக்கு அதிகமான தூக்கத்தை அனகொண்டா விழுங்குவதைப் போலத்தான் நம்முடைய நேரத்தை விழுங்கி கொண்டிருக்கிறது என்பதிலே நான் தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு ஒரு பெரிய சாரார் பிரிவினர் மருந்துகளையும் மாத்திரைகளையும் மருத்துவமனைகளையும் மருத்துவர்களையும் சுற்றி சுற்றி வருகிறார். கொஞ்சம் கூட தூக்கம் இல்லைங்கிறாங்க. ஆனால் அதுக்கு நேர் எதிராக ஒரு சாரார் இருக்கிறார்கள். எப்பொழுது பார்த்தாலும் தூங்கி தூங்கி வடிகிறார்கள். ஏகப்பட்ட நேரத்தை அதற்காக விரயமாக்குகிறார்கள். சூரியன் அஸ்தமித்தால் தூங்கி விடுவது, சூரியன் எழுகிற பொழுதுதான் எழுவது என்று 11-12 மணி நேர தூக்கமெல்லாம் தூங்குகிறவர்களெல்லாம் பார்க்கிறோம். இவர்களெல்லாம் வாழ்க்கையிலே உயர முடியுமா? எப்படி முன்னேற முடியும்? முன்னேற்றத்திற்கான அறிகுறியே இவரிடத்திலே தென்படவில்லையே. அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். தூக்கம் என்பது அளவை கிடக்கிற பொழுது அது பயனற்றதாக ஆகிறது. இது எப்படி என்றால், ஒரு கோப்பையிலே தேநீரை ஊற்றுகிறோம். அது நிரம்பிய பிறகு நிறுத்திவிட வேண்டும் அல்லவா? மேலும் தேநீரை ஊற்றிக்கொண்டே இருந்தால் கீழே வழிந்து போவதைப் போல அளவு கடந்த தூக்கம் எந்த விதத்திலும் நமக்கு பயன்பட போவதில்லை. அளவு கடந்த தூக்கம், மிக அதிகமான தூக்கம் நமக்கு ஏதோ உடலுக்கு நன்மை செய்கிறது என்று எண்ணிக்கொண்டால் இல்லை. அளவான தூக்கம். இது எப்படி நிர்ணயிப்பது? மருத்துவர்கள் ஒவ்வொரு வயதிற்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்தை அவங்க நிர்ணயித்திருக்கிறார்கள். பிறந்த குழந்தை 22 மணி நேரம் 23 மணி நேரம் தூங்குகிறது. ஒரு பெரியவரை எடுத்துக்கொண்டால் அவர் 6 மணி நேரம் தான் தூங்குகிறார். எனவே வயதுக்கு ஏற்ப தூக்க நேரம் மாறிவிடுகிறது. அதே போல கடமைகளுக்கு ஏற்பவும் நம்முடைய தூக்க நேரம் மாற வேண்டும். நம்முடைய பிரதமர் அவர்களோ முதல்வர் அவர்களோ அல்லது பெரிய பொறுப்பிலே இருக்கிறவர்களோ 4 மணி நேரம்தான் தூங்குகிறார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம். வாழ்க்கையினுடைய தேவை, சூழல் அவர்களை அப்படியான ஒரு நிலைமையிலே இருக்க வைத்திருக்கிறது. எனவே நாம் நம்முடைய கடமைகள் காத்திருக்கிற பொழுது எதற்காக அனாவசியமாக தூங்க வேண்டும் என்பதுதான் நான் கேள்வியாக வைக்க விரும்புகிறேன். ஒரு கும்பகர்ண தூக்கம் இருக்கிறதே, அது நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த வகையிலையும் ஒரு பயனற்ற ஒரு நிலைமையிலே நம்மளை கொண்டு போய் தள்ளிவிடும். பட்டுக்கோட்டையார் மிக அழகாக பாடுவார். தூங்காதே தம்பி தூங்காதே என்று நாடோடி மன்னன் பாடலில் ஒரு பாடலில் ஒரு அருமையான வரி. போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான் என்று மிக அருமையான வரிகள். திரைப்பட பாடல் என்பதனாலே ஒரு நல்ல தத்துவத்தை நாம் நிராகரித்து விட முடியாது. போருக்கு போனானாம் தூங்கினானாம் வெற்றியை இழந்து விட்டானாம், பள்ளிக்கு போனானாம் தூங்கினானாம் கல்வியை இழந்து விட்டானாம், கடையில் போய் உட்கார்ந்து கொருன்னு அந்த கொரட்டை விட்டானாம் கல்லாவே அவனை தூக்கின்னு போயிட்டானாம், கடமையில் தூங்கினானாம் போச்சான் புகழெல்லாம் போச்சான். அந்த புகழை ஈட்டுவதற்கு என்ன பாடுபட வேண்டும்? பட்டுக்கோட்டையார் அவ்வளவு அழகாக அதை சொல்வார். நெப்போலியன்
ஒரு மிகச்சிறந்த ஒரு போர் வீரனாக தெரியும். ஆனால் அவர் போர் உத்திகளிலே ஒரு உத்தி என்ன தெரியுமா? இரவு நேரத்திலே தங்கினால், ஒரு முகாம் எடுத்து ரொம்ப நேரம் தங்கிட்டோம்னா நம்ம அந்த கடந்து போகிற நாட்டை பிடிக்கிறோம் இல்லையா, அந்த எல்லை பகுதி, அந்த கிலோமீட்டர் மைலேஜ் இருக்கு இல்லையா, அதை இழந்துருவோமா. அதனால என்ன பண்ணுவானா, நடக்கிற குதிரை மீதே உட்கார்ந்து கொண்டு அப்படியே தூங்குகிற பழக்கத்தை வந்து அவன் கற்றுக்கிட்டான். அந்த குதிரை போகிற தூரம், இரவெல்லாம் பயணிக்கிற தூரம் அப்படியே அதிலே தூங்கிடுவான். சில பேர் தூங்கினா கீழே விழுந்துருவாங்க. ஆனால் அதில் வந்து அவன் ஸ்டெடியாக இருந்துருக்கிறான். ரஷ்யாவை, சைபீரியாவை பிடிப்பதற்கெல்லாம் அவன் கையாண்ட உத்தியெல்லாம் பார்க்கிற பொழுது கடுமையான குளிரில் இரவு நேரத்தில் கூட பயணித்து கொண்டே இருந்திருக்கிறான். அவன் கடந்து போன பகுதியெல்லாம் அவனுக்கு சொந்தமாக ஆகியிருக்கிறது. வாழ்க்கையிலும் இப்படி தான். நம்ம தூங்கிட்டோன்னா தேங்கிடுவோம். ஆனால் நம்ம முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த தூக்கத்தை வந்து நாம் அளவோடு அதை மிகச்சரியாக வந்து பயன்படுத்த வேண்டும். தூக்கத்தை குறைப்பதை பற்றி மருத்துவர்கள் ஒருவேளை என்னுடைய கருத்தோடு உடன்பட மாட்டார்கள். இல்லை அது அவசியமான தூக்கம் வந்து ரொம்ப அவசியம், அது குறிப்பிட்ட நேரம்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தளவில் நான் தூக்க நேரத்தை குறைப்பதற்கு நான் நல்ல ஒரு உபாயத்தை கையாண்டு வருகிறேன். டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் என்று ஒரு தியான முறை இருக்குது. மகரிஷி மகேஷ் யோகி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த முறை. அதில் 20 நிமிடம் ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே மனதால் உச்சரிக்க வேண்டும், உதட்டால் உச்சரிக்கக்கூடாது. 20 நிமிடம் காலை, 10 நிமிடம் மதியம், 20 நிமிடம் இரவு, உணவுக்கு முன்பாக என்று எங்களுடைய யோகி சொல்லி கொடுத்திருக்கிறார். இதை செய்தால் நாம் தூக்க நேரத்தை குறைத்து விடலாம் என்று எங்களுடைய மகரிஷி சொல்லி கொடுத்திருக்கிறார். அதன்படி தூக்கத்தை குறைத்து சுறுசுறுப்பாக நம்மளால் இருக்க முடியாது. தியான முறையை பின்பற்றினால் நிச்சயமாக நாமும் தூக்க நேரத்தை மிக அழகாக குறைக்கலாம். அதாவது இந்த பனிக்கரடிகளை எடுத்துக்கிட்டால் அது வந்து 6 மாதம் தனக்குள்ள ஒரு குழியை தோண்டி, அந்த பனிக்குள்ள ஒரு குழியை தோண்டி, குகையை தோண்டி உள்ளே போய் அமர்ந்து அதை மூடிக்கிட்டு தன்னுடைய குட்டிகளோட 6 மாதம் வெளியிலே வராது. அதற்கான கொழுப்பை உடம்புல ஏற்கனவே சேமித்து வச்சுக்கும். அப்படி பனிக்கரணியாக நாம் வாழ முடியாது. நமக்கு எவ்வளவோ கடமைகள் இருக்கின்றன. ஆர்டிமெலோஸ் என்று ஒரு உயிரினம் இருக்கிறது. அதுவும் கடுமையாக தூங்குவதற்கான ஒரு உதாரண பிராணியாக சொல்லுகிறார்கள். எனவே நாம் வாழ்க்கையிலே பனிக்கரடிகளாகவோ ஆர்டிமெலோஸ்களாகவோ இருக்க முடியாத அளவிற்கு கடமைகள் நம்மளை அழைக்கிற பொழுது நாம் அதை முறையாக செயல்படுத்த வேண்டுமானால் தூக்கத்தை மெல்ல மெல்ல அளவோடு குறைத்து வர வேண்டும். கோழி தூக்கம்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, காலையில் எழுந்துரும், ஒரு மார்கழி மாதம் அல்லது நல்ல குளிர் மாதம்னு வச்சுக்கோங்களேன், முழிப்பு வந்துடும். ஆனால் எந்திரிக்க மனசு வராது. போர்வையை போத்திக்கிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே அது கிடக்கிறதுல ஒரு பெரிய சுகம் காணணும். இது விழித்தும் தூங்கி கொண்டிருப்பது. இந்த தூக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் வந்து கோழி தூக்கம்னு சொன்னாங்க. அதுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு கோழி தூக்கம்னு சொன்னாங்கிறது எனக்கு விளக்கம் சொல்ல தெரியல. கோழி தூக்கம்னு சொன்னாங்க. இப்படி கோழி தூக்கம் இருக்கிறது அல்லவா, இதை நம்முடைய வாழ்நாளிலே இப்படி கோழி தூக்கமாகவே 3.5 ஆண்டுகள் செலவழிக்கிறோம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் தூக்க வல்லுநர்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு டிகிரியே வாங்கிக்கலாம், ஒரு பட்டதாரியாகவே ஆயிடலாம், அடிப்படை பட்டதாரியாக, ஒரு மேல் பட்டதாரியாக கூட நம்ம ஆயிடலாம். அவ்வளவு காலம் தூக்கத்தில் அப்படி ஒரு பட்டதாரியாக நம்ம ஆகணுமா என்பது ரொம்ப ஒரு கேள்விக்குரிய விஷயம். உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு கணங்களை நாம் இப்படி உறக்கத்திலேயே செலவழித்து கொண்டிருந்தால் எப்படி வாழ்க்கையிலே நாம் விரும்புகிற ஒரு உயரங்களை நாம் தொட முடியும்? கடமைகளை உறங்க வைத்து விட்டால் அது எப்படி நமக்கு வந்து என்ன வளர்ச்சியை நமக்கு அது தர முடியும்? எனவே மெல்ல மெல்ல சோர்வில்லாத வகையில், உடலை பாதிக்காத அளவில் நாம் தூக்கத்தை குறைத்து அந்த தூக்க நேரத்தில் மிச்சப்படுத்திய நேரத்தை நம்முடைய வளர்ச்சி பாதையை நோக்கி நாம் செலுத்தினோம் என்று சொன்னால் அது நம்முடைய லட்சியங்களை, கனவுகளை, எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். எனவே நான் முன்னேறவில்லை, வளரவில்லை, நான் இப்படியே இருக்கிறேன், ஏன் இப்படியே இருக்கிறேன் என்று கேள்வி கேட்பதை விட நாம் எங்கே நம்முடைய நேரத்தை இழந்து கொண்டிருக்கிறோம், எங்கே நம்முடைய நேரம் கபலீகரம் செய்யப்படுகிறது,
யாரால் அது களவாடப்படுகிறது என்பதை உணர்ந்து அவற்றையெல்லாம் தவிர்த்து அந்த நேரத்தையெல்லாம் உற்பத்தி களங்களாக மாற்றிக்கொண்டால் நம்முடைய வளர்ச்சியை யாராலும் தடை செய்ய முடியாது. எனவே நேரத்தை, அந்த அருமையான மூலப்பொருளை உற்பத்தி களங்களாக மாற்றி வாழ்க்கையில் வளர வேண்டும் என்பதுதான் உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிற ஒரு வேண்டுகோள். வணக்கம், நன்றி. வெளிச்சத்தில் தீர்வுகள் பகுதியை பார்த்தோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு வெளிச்சம் தொடரும்.